எங்கள் கட்சிக்கு தெரியும், எங்கள் பொதுச் செயலாளருக்கு தெரியும், நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று. அம்மா இருந்த வரை அதற்கு ஸ்டே வாங்கினது அம்மா தான். அவங்க இருந்த வரைக்கும் ஆட்சியில் வரல. ஆரம்பத்தில் ஏற்பட்ட கட்சி குழப்பங்களில் இவர்களே நாடாளுமன்றத்திற்கு சென்று இவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து திருட்டுத்தனமாக இந்த அரசாணையை வெளியிட்டு நீட் தேர்வை கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போயிடுச்சு. எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுதான் நடக்க வேண்டும். அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் முடிவெடுத்தார், என் பிள்ளைகள் படித்தாக வேண்டும், வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஆளுநரிடம் கொண்டு போய் கொடுக்கப்படுது. ஆளுநர் கையெழுத்து போடல. ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கலான்றாரு. ஒரு வருடம் வரை என் மாணவனின் என் பிள்ளையின் படிப்பு பாழாய் போகும். உடனடியாக முதல்வர் அவரது முழு உரிமையை பயன்படுத்தி அவசர சட்டம் இயற்றி அந்த தேர்வுக்கு 7.5% இடஒதுக்கீடு வாங்கினார். இன்று வரை 6500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஏழை குடும்பங்களில் இருந்து மருத்துவ கனவை நினைவாக்கியிருக்கிறார். ஒன்றல்ல இரண்டல்ல ஏகப்பட்ட சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் எடுக்க வேண்டிய முடிவு ஒன்றுதான். இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது வெறும் காட்சி என்பதை மக்கள் புரிந்து கொண்டு, மக்கள் பிரச்சனைக்கு யார் முன் வந்து நிற்பார், மக்களுக்காக யார் எந்த செயலை உடனடியாக அவர் கவனத்தில் எடுத்து செய்வார் என்பதை நீங்கள் முடிவெடுத்து இந்த முறை வாக்கை தகுதியுள்ள அவன் சொன்னான்ல, தகுதியுள்ள மகளிருக்கு நான் போடுறேன். தகுதியுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் மேலதான் நான் போடுவேன். இரட்டை இலை சின்னத்தில் தான் போடுவேன். முடிவு பண்ணுங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, அது உங்க காசு. எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குங்க, வேற வழி இல்ல. கொடுத்தா வாங்குற அளவில் தான் நம்மளை வச்சிருக்கான். வேலை வாய்ப்பு நம்ம பிள்ளைங்களுக்கு இல்ல. 100 நாள் வேலை திட்டம்ன்ற திட்டத்தை 150 நாட்களாக ஓட்டப்படும் எங்கள் எடப்பாடியார் அறிவிப்பு கொடுக்கிறாரு. ஆனால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்ற ஒன்றே இல்லை என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. பொய், எல்லாமே பொய், திருட்டு, எல்லாவற்றிலும் திருட்டு. ஒன்று இல்ல, ரெண்டு இல்ல, 30,000 கோடி அடிச்சு வச்சிருக்காமா. பிடிஆர் பாண்டிவேல் தியாகராஜன்றவரே ஒருத்தர் ஆடியோ வெளியிடுறாரு. அவர் கட்சிக்காரர் தான். கனிமவள கொள்ளையில 30,000 கோடி திருடப்பட்டிருக்கு. யாரு? ஐயா உதவாநிதினு ஒருத்தர் இருக்கான்ல, அந்த உதவாநிதியும் சபரீசன் அவங்க மருமகனும் சேர்ந்து 30,000 கோடிய 100 லட்சம் சேர்ந்தா 1 கோடி, 100 லட்சம் சேர்ந்தா அந்த மாதிரி 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 30,000 கோடி. ஒரு 25 வயசு பையனை 500 ரூபாய் நோட்டா மாத்தி ஒரு ரூம்ல விட்டுட்டு அதை என்றானா